ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அடுத்த பாகவத கதையில் ஜெய விஜயர்கள் பெற்ற சாபம். விதுரருக்கு மைத்ரேயர் சொல்றார், பிரம்மகுமாரர்கள் சனகாதி முனிவர்கள் இந்த நால்வரும் பகவானை தரிசிக்க வைகுண்டம் போறா. பகவானுடைய குண வைபவங்களில் ஆனந்தமாக கானம் செய்கின்ற மகான்கள் தான் அங்கே போக முடியும். பொதுவாக வைகுண்டத்தில் போகணும்னா அந்த கிரீட குண்டலம், ஆபரணம், வனமாலை, கதாயுதம் இதெல்லாம் கையில் ஏந்திருக்கிற துவாரபாலகர்கள் எப்போதும் ஒரு கோவில்லையும் என்ட்ரன்ஸில் நிற்பா. அவெல்லாம் நம்மளை செக் பண்ணுறதாக அர்த்தம். ஜெய விஜய பவ அப்படின்பா. துவாரபாலகர்கள் மாதிரி இருக்கியே அப்படின்னு அந்த ட்வின்ஸு குழந்தைகள் பிறந்ததுன்னா சொல்லுவா. நீங்கள் இதெல்லாம் கேட்டிருக்க முடியும். அப்போது அந்த முனிவர்கள் கை பெரம்புனால தடுத்து நிறுத்துறார். தடுத்தவர்கள் மீது கோபம் கொண்டு பாபிகளான காம குரோத லோபம் இந்த 3 சத்துருக்களாலும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள இந்த பூலோகத்திற்கு நீங்கள் போகணும்னு சபிக்கிறார். உடனே துவாரபாலகர்கள் முனிவர்களோட பாதத்தில் விழுந்து மன்னிக்க வேண்டுறார். அந்த சமயம் பார்த்து பகவான் ஸ்ரீதேவி சனகாதி முனிவரோட காட்சி தரார். முனிவர்கள்லாம் பரமானந்தம் அடைஞ்சு எம்பெருமானை தரிசிக்கிறார். அந்த துவாரபாலகர்கள் ஜெய விஜயர்களை சபித்ததற்காக மன்னிப்பு கேட்குறார். அப்போது பெருமாள் ஜெய விஜயர்கள் எனது தண்டனைக்கு உரியவர்கள் தான், ஆனாலும் உங்களை அவமதிச்சதை நான் பொறுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தண்டனையை அனுபவிக்கட்டும்னு சொல்கிறார். அப்போது பகவான் இந்த சாபம் தன்னாலேயே ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி அவளுக்கு அசுர பிறவிகளை அடைஞ்சு என்னை துவேஷம் செஞ்சு அந்த விரோத பாவத்தால் என்னை நினைக்கிறதையே அந்த யோகத்தையும் மறுபடியும் 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 என்னை நினச்சி வந்தடைகிறார், அடைஞ்சு போவா அப்படின்னு. அப்போது சனத்குமாரர்கள் பகவானை வலம் வணங்கி ஸ்ரீஹரியோட குண அதிசயங்களை ஸ்மரணம் செஞ்சுட்டே போகிறார். பகவான் ஜெய விஜயர்களை நோக்கி முனிவர்களை அவமதிச்சதோட பலனை அனுபவித்து மறுபிறவியில் துவேஷ புத்தியால் என்னையே நினச்சி சீக்கிரமாகவே என்னை அடைவேல் அப்படின்னு சொல்கிறார். அப்போது ஜெய விஜயர்கள் காஷ்யபர் திதி தம்பதியருக்கு ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு பிறந்து பகவானால முறையே வராக அவதாரம் நரசிம்ம அவதாரங்களில் கொல்லப்பட்டு வைகுண்டம் அடைகிறார். அப்போதான் சுவாயம்பு மனுவுக்கு சதரூபங்கிறவ பிரியவிருதன் உத்தானபாதன் 2 புதல்வர்கள். அவ ஆகூதி தேவகூதி அந்த பிரசூதி இந்த 3 பெண்கள் தோன்றி ஆகூதி ருச்சி தேவகூதி இவாலாம் கர்த்தம பிரஜாபதியும் பிரசூதிய தக்ஷரும் மணக்கிறார். பிரம்மதேவனோ கர்த்தமரை பார்த்து பிரஜைகளை சிருஷ்டி செய்யன்னு ஆணையிடுறார். கர்த்தமர் சரஸ்வதி நதிக்கரையில் ஸ்ரீமன் நாராயணனை நினச்சி தவம் இருக்கார் ரொம்ப காலம். அப்போது ஸ்ரீஹரி காட்சி தரார். கர்த்தமர் அவரை சாஷ்டாங்கமாக நமஸ்கரிக்கிறார். அப்போது பகவான் கர்த்தமரை அனுகிரகித்து சொல்கிறார், சுவாயம்பு மனு தன்னோட மனைவியோட இங்கே வருவார். அவரோட மகள் தேவகூதியை மணந்து தர்ம பத்தினியான அவளோட இல்லற தர்மத்தை நல்லபடியாக செஞ்சு அதை எனக்கே சமர்ப்பணம் செஞ்சு முடிவில் என்னை அடைவ அப்படின்னு சொல்கிறார். அந்த தேவகூதி நானே அம்சாவதாரமான கபிலராக அவதரித்து தத்துவ சாங்கியத்தை உபதேசிக்க போகிறேன்னு சொல்லி பகவான் மறைஞ்சுடுறார். அப்போது மனுவும் சதரூபையும் தேவகூதியோட மகரிஷியோட செய்தியை சொன்ன உடனே முனிவர் இவளுக்கு புத்திரபாகியம் ஏற்படுற வகையில் இல்லறத்தில் இருக்கிறதாக சொல்லி பரமஹம்சர் சந்நியாச தர்மத்தை அனுஷ்டிக்க விரும்புவதாக சொல்கிறார். தன்னுடைய நகரத்துக்கு போய் தர்ம நெறியில் சுக துக்கங்கள் எல்லாத்தையும் அனுபவித்து ஆட்சி செய்கிறார். வாசுதேவரோட நாராயணனோட நினைவிலேயே வாழ்நாட்களை ஆனந்தமாக
கழிக்கிறார். பகவான் நினைப்பிலேயே ஒன்றா இணைஞ்ச அவருக்கு 3 வகையான தாபங்கள் நீங்கிறது. நீங்கி அதுவே அரச சிரேஷ்டராகிய சுவாயம்பு மனுவோட வரலாறு, அடுத்தது தேவகூதியோட குணநலன், இந்த மாதிரி சொல்றார். சொல்லிண்டே வரும்போது தேவகூதி தன்னுடைய கொழுந்தனாரோட கர்த்தமரோட மனசறிஞ்சு மகரிஷி ஸ்ரத்தையோட பணிவிட செஞ்சு வரார். அந்த மாதிரி கர்த்தமரோட மனைவி கிட்ட அவளது பக்தியையும் தொண்டையும் கண்டு மனமகிழ்ச்சி அடைஞ்சு அவள் மீது அவரோட இரக்கம் கருணை எல்லாம் வருது அவர்கிட்ட. அவ தான் அடைஞ்ச பகவத் பிரசாதத்தை அவள் பெற்றிருக்கிறதாகவும் திவ்ய சக்திகள் எல்லாம் கண்டு மகிழ எனக்கு ஞானக்கண் தருவதாகவும் கூறி அவள் விரும்பினால் திவ்ய போகங்கள் எல்லாம் அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்றார். போக சித்தராகிய கர்த்த மகரிஷிக்கு ஒரு விசித்திர விமானத்தை சிருஷ்டி செய்யறார். மனைவிய அருகிலுள்ள நதியில நீராடி வருமாறு சொல்றார். நதியில மூழ்கிய தேவகூதியோ அங்க ஒரு அழகிய அரண்மனையை பார்க்கறா. பணிப்பெண்கள்லாம் அவளுக்கு சேவை செஞ்சு அதுல சிரமத்தை போக்குறார் கர்த்தமர். மனைவியோட அந்த விமானத்துல ஏறிட 2 பேரும் உல்லாசமா சஞ்சரிக்கும் போது அந்த தம்பதிகளுக்கு பல ஆண்டு கழிச்சு 9 பெண்கள் பிறக்கிறா. கர்த்தமரோ தன்னோட பிரதிஜையப்படி விட்டுட்டு புறப்படுறார் இல்லையா. அப்போ அவர் மனைவி அவர் வனம் சென்ற பிறகு தனக்கு ஆறுதல் அளிக்க யார் வருவா? தன்னோட பெண்களுக்கு தகுந்த கணவனை தேடி அலையும் போது யாரு விவாகம் செஞ்சு வைப்பா அப்படின்னு வருத்தமா கேட்கிறா. அப்போ பகவான் சொன்ன மொழிகள்லாம் கர்த்தமருக்கு நினைவு வருது. மனைவி கிட்ட நீ ஒன்றும் கவலைப்படாத, ஸ்ரீமன் நாராயணனே உனக்கு எல்லாத்தையும் சர்வ மங்களங்களும் உண்டாக்குவார் தருவார் அப்படின்னு சொன்ன உடனே தேவகூதி மன நிம்மதி அடைஞ்சு பகவானை பஜனை பண்ணிட்டே இருக்கா சதா சர்வ காலமும். அந்த தம்பதிகளுக்கு பகவான் மதுசூதனர் புத்திரனாக தோன்றி தேவர்கள் பூமாரி பொழிகிறார். பகவானுடைய அவதாரத்தை பார்க்கறதுக்குன்னே பிரம்மதேவரும் மரிச்சி முதலான ரிஷிபர்கள் எல்லாரும் வரா. கர்த்தமர் ஆசிரமம் வந்து கர்த்தமரை புகழ்ந்து தேவகூதியையும் அவ பாக்கியசாலின்னு சொல்றார். பகவானோ கபிலருங்கிற பெயரோட கீர்த்திய பரவச் செய்வார் அப்படின்னு சொல்லி கர்த்தமர் பிரம்மாவோட ஆணைப்படி தன்னோட 9 புத்திரிகளையும் மரிச்சி, அத்திரி, ஆங்கிரீசர், பலத்தியர், புலகர், கிரது, பிருகு, வசிஷ்டர், அதர்வா அப்படின்னு 9 மகரிஷிகளுக்கு விவாகம் செஞ்சு கொடுக்கிறார். இப்படியாக கதை அந்த இடம் முடியறது. எது கர்த்தமரம் அவரோட மனைவி தேவகூதிய பற்றிய ஒரு பார்ட்டு முடியறது. இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸையும் போடுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.